ஹாய் விவோஸ், வெல்கம் டு மை சேனல் எஜுகேஷன் கார்னர். நம்ம இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் அல்ஜிப்ரா பற்றி பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டனால இப்போ அல்ஜிப்ரா பார்க்குறோம். இடையில நம்ம சாப்டர்ஸை வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம நிறையா வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து ஒரு குவாட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ பர்சன் ஹூ கேன் வித்தின் எ இயர் சால்வ் x² minus 92y² is equal to 1 is a mathematician. ஒரு பர்சன் யார், ஒரு நபர் வந்து 1 இயர்க்குள்ள உள்ள x² minus 92y² is equal to 1 ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கணிதவியலராக கருதப்படுறாருன்னு பிரம்மகுப்தாங்கிற ஒருத்தவர் சொல்லியிருக்கார். கோலா ஃபாண்டனா டார்டாக்லியா அப்படிங்கிறவர் வந்து ஒரு இத்தாலியன் மேத்தமெட்டிஷியன். அவர் வந்து ஒரு இன்ஜினியராகவும் சர்வைவராகவும் அண்ட் புக் கீப்பராகவும் ஃப்ரம் ஏ ரிபப்ளிக் ஆஃப் வெனிஸில் வந்து இத்தாலியில் வந்து அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. ஹி பப்ளிஷ்டு மெனி புக்ஸ். இன்ஜினியர் பொறியாளர், சர்வேயர்னால் நில அளவீட்டாளர், புக் கீப்பர்னால் வந்து புத்தக காப்பாளராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹி பப்ளிஷ்டு, இவர் வந்து நிறையா புக்கை வந்து மெனி புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் த ஃபஸ்ட் இட்டாலியன் டிரான்ஸ்லேஷன்ஸ். இத்தாலிய மொழியில் வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. யாரோட புக்ஸ்னா ஆஃப் ஆர்கமிடிஸ் அண்ட் யூக்ளிடுங்கிறவங்க புக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் அன் அக்ளைம்டு காம்பிலேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், நிறையா கணிதத்தையும் இவர் இயற்றியிருக்காரு. ஓகேவா. டார்டாக்லியா வாஸ் த ஃபஸ்ட் டு அப்ளை த மேத்தமெட்டிக்ஸ் டு த இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஒரு ஆராய்ச்சியில் வந்து பாத் ஆஃப் கெனான் பால்ஸ், பீரங்கி குண்டுங்களோட பாதை, அதை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. ஹிஸ் ஒர்க் வாஸ் லேட்டர் வேலிடேட்டட் பை கலீலியோ ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது இவர் மேலேருந்து கீழே விழுற பொருளை பற்றி இவரது வந்து ஆய்வு வந்து பின்னால் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஃபாலிங் பாடிஸ். ஓகேவா. கலீலியோ ஸ்டடீஸை பற்றி நிரூபிச்சிருக்காரு. Tartaglia along with Cardano were credited for finding methods to solve any third-degree polynomials called cubic polynomials, cubic equations. டார்டாக்லியா வந்து கார்டனாங்கிறோட சேர்ந்து நிறையா ஃபைண்டிங் மெத்தட்ஸ் வந்து நிறையா மெத்தட்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காரு சால்வ் பண்ணுறதுக்கு. தேர்ட் டிகிரி பாலினாமியல்ஸ், அதை வந்து கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்னால் என்னென்னு வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஹி ஆல்சோ ப்ரொவைடட் எ நைஸ் ஃபார்முலா, நிறையா ஃபார்முலா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு ஃபார் கால்குலேட்டிங் வால்யூம். ஒரு கன அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டெட்ராஹைட்ரான் யூஸிங், நான்முகியினோட கன அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேர்ஸ் ஆஃப் இட்ஸ் 4 வெர்டிஷஸ், 4 முனைகளுக்குள்ளே உள்ள தொலைவை கணக்கிடுற ஒரு ஃபார்முலாலாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு டார்டாக்லியா. ஓகே. இப்போ லேர்னிங் அவுட்கம்ஸில் என்ன பார்க்க போகிறோம்? டு சால்வ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் பை த மெத்தட் ஆஃப் எலிமினேஷன். 3 வேரியபிள்ஸில் நம்ம அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். டு ஃபைண்ட் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல்ஸ். பாலினாமியல்ஸ்க்கு வந்து ஜிசிடியும் எல்சிஎம்மும் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டு சிம்ப்ளிஃபை அல்ஜிப்ரிக் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ், எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறது அல்ஜிப்ரிக் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கம்ப்யூட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஸ்கொயர் ரூட்னா என்ன சொல்லுவோம்? வர்க்கமூலம். பாலினாமியல்ஸோட வர்க்கமூலம் வந்து பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு லேர்ன் அபவுட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். நான் சொன்னேன்ல 2 டிகிரி ஈக்குவேஷன்ஸ்னால் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ், அதை பற்றி படிக்க போகிறோம். டு ட்ரா குவாட்ரடிக் கிராஃப்ஸில் எப்படி குவாட்ரடிக் கிராஃப்ஸ் வரையலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டு லேர்ன் அபவுட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்னா அணிகளில் வந்து இட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிசஸ். அந்த அல்ஜிப்ரா வந்து அணிகளில் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா. இன்ட்ரொடக்ஷன். அல்ஜிப்ரா கேன் பி தாட் ஆஃப் அஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டடி ஆஃப் நம்பர்ஸை பற்றி படிக்கிற நெக்ஸ்ட் லெவலை தான் அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. இஃப் வி நீட் டு டிட்டர்மைன் எனிதிங் சப்ஜெக்ட் டு சர்டைன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ், தென் we need algebra. அல்ஜிப்ரா எப்போ பயன்படுது? ஒரு சப்ஜெக்டோட டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு சம் கண்டிஷனை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. இன் தட் சென்ஸ் த ஸ்டடி ஆஃப் அல்ஜிப்ரா இஸ் கன்சிடர்ட் அஸ் சயின்ஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் அன்னவுன்ஸ். அல்ஜிப்ராவுக்கு ஒன்று சொல்கிறாங்க, சயின்ஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் அன்னவுன்ஸ். ஓகேவா. தெரியாதவற்றை தீர்மானிக்கும் அறிவியல்னு சொல்கிறாங்க. டியூரிங் தேர்ட் சென்ச்சுரியில் வந்து ADCE, AD மீன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆஃப்டர் டைனாஸ்டி, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு
முன். ஓகேவா, அதுதான் ஏடின்னு சொல்லுவாங்க. டயாபாண்டஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா wrote a monumental book titled Arithmetica in 13 volumes of which only 6 has survived. ஓகேவா, அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த டயாபாண்டஸுங்கிறவர் வந்து அரித்மெட்டிக்கான்ற புத்தகத்தில் வந்து 13 வால்யூம் இருந்திருக்கு, 13 வால்யூம்ஸ் இருந்திருக்கு. அதில் நமக்கு 6 தான் கிடச்சிருக்கு. ஓகேவா, 6 has survived. This book is the first source where the conditions of problems are stated as equations and they are eventually solved. இதில் தான் ஃபஸ்ட்டு ஒரு கணக்கில் உள்ள கட்டுப்பாடு சமன்பாடுகளை வந்து மாற்றி எப்படி தீர்வு காணப்படலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டயாபாண்டஸ் ரியலைஸ் தட் ஃபார் மெனி ரியல் லைஃப் சிச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ், நம்ம அன்றாட வாழ்க்கையில் உள்ள நிறையா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதை பற்றியும் இந்த டயாபாண்டஸ் வந்து இந்த அல்ஜிப்ரா மூலியமாக உணர்ந்திருக்காரு. ஓகேவா, த வேரியபிள்ஸ் கன்சிடர்ட் ஆர் யூஸ்வலி பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ். அதில் வந்து அந்த வேரியபிள்ஸ் பயன்படுத்துகிற வேரியபிள்ஸ் வந்து பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ். ஓகேவா, மிகை முழுக்களாக இருந்திருக்கதையும் டயாபாண்டஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. The term algebra has evolved as a misspelling of the word algebra. அல்ஜிப்ராங்கிறது அல்ஜபருங்கிற அந்த வேர்டில் வந்து வந்தது தான் அல்ஜிப்ரான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃப்ரம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஒர்க் டைட்டில் அல் கிதாப் அல் முக்தசார் பி ஹிசாப் அல்ஜபர் வா முக்காப்லா. ஓகேவா, த காம்படிஸ் புக் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் காம்ப்ளீஷன் அண்ட் பேலன்சிங். இந்த அல் கிதாப் அல் முக்தசார் பி ஹிசாப் அல்ஜபர் வா முக்காப்லாங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா த காம்பெண்டியஸ் புக் ஆன் கால்குலேஷன் பை காம்ப்ளீஷன் அண்ட் பேலன்சிங். ஓகேவா, இதுதான் அதோட அர்த்தம். ஏன்னா அல்ஜிப்ராங்கிறது அல்ஜபர் வார்த்தையோட எழுத்து பிள்ளையாக இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. அதோட அந்த புக்கோட நேம் என்னென்னா அல் கிதாப் அல் முக்தசார் பி ஹிசாப் அல்ஜபர் வா முக்காப்லா. ஓகேவா, இது வந்து ஒரு பெர்ஷியன் வேர்டு. ஓகேவா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் பை பெர்ஷியன் மேத்தமெட்டிஷியன். பெர்ஷியன் மேத்தமெட்டிஷியன் தான் அந்த புக்கை ரைட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அல் குவாரிஸ்மி அவர் வந்து இந்த புக்குலேருந்து 9th century AD, அதாவது ஆஃப்டர் டைனஸ்டி. சின்ஸ் அல் குவாரிஸ்மிஸ் அல்ஜபர் புக் ப்ரொவைடட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் ஈக்குவேஷன்ஸ். நிறைய ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு அப்ராப்ரியேட் மெத்தட்ஸ்லாம் இந்த அல்குவாரிஸ்மி வந்து 9th centuryயில் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா, ஹீ இஸ் ஹெயில்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா. இவரை தான் எல்லாரும் இயற்கணித தந்தைன்னு போற்றப்படுறாரு. ஓகேவா, ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரானா யார்? அல்குவாரிஸ்மி. அல்ஜிப்ராங்கிற வேர்டு எப்படி வந்துச்சு? அல்ஜபருங்கிற வேர்டோட எழுத்து பிழையாக வந்திருக்கு. அல்குவாரிஸ்மி வந்து ஒரு பெர்ஷியன் மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகேவா, அவர் எழுதின புக்கோட நேம் த காம்படிஷ் புக் ஆன் கால்குலேஷன் பை காம்ப்ளீஷன் அண்ட் பேலன்சிங். ஓகேப்பா, அல்ஜபருங்கிற வார்த்தை வந்து எதோட ஷார்ட் ஃபார்ம், எதுலேருந்து எடுத்திருக்காங்க? அல் கிதாப் அல் முக்தசார் பி ஹிசாப் அல்ஜபர் வா முக்காப்லா. ஓகேவா, ஒன்றும் இல்லை கேட்க சான்சஸ் இருக்குது. In the earlier classes we had studied several important concepts in algebra. In this class we will continue our journey to understand other important concepts which will be of much help in solving problems of greater scope. நம்ம போன ஸ்டடீஸ் கிளாஸ்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். அல்ஜிப்ராவில் வந்து இம்பார்ட்டண்ட் கான்செப்டை பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நிறைய கணக்குகளை எப்படி தீர்க்க உதவுறது, அதுக்கு உண்டான டெஃபினேஷன்ஸை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தீஸ் ஐடியாஸ் விச் பெனிஃபிட் மச் இன் லேர்னிங் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் இன் ஃப்யூச்சர் கிளாஸஸ். இதில் நிறைய நம்ம கற்றுக்க போகிறோம். இது வந்து நம்மளோட ஃப்யூச்சர் கிளாஸஸ்க்கெலாம்
எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கற்றுக்க போகிறோம். சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். ஓகேவா? லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் என்னென்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் ரீகால் சால்விங் எ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்படி 2 வேரியபிள்ஸ் இருக்கிறத சால்வ் பண்ணுறதுன்னு சின்ன கிளாஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ டெஃபினேஷன் என்ன? லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் linear equations in 2 variables. Any first degree equation containing 2 variables x and y is called a linear equations in 2 variables னு சொல்கிறோம். The general form of linear equation is 2 variables x and y is ax plus by plus c is equal to 0 where at least one of a comma b is non-zero and a comma b comma c are real numbers. Note that linear equations are first degree equations in the given variables. ஓகேவா? linear equations definitions தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? Any first degree equation containing 2 variables x and y is called a linear equations in 2 variables. ஓகேவா? linear equations in 1 variablesலாம் இருக்குது. ஓகேவா? இப்போ any first degree equations containing 2 variables x and y, x மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து linear equations in 1 variable இருந்துச்சுன்னா அதை linear equation in 1 variableன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 2 வேரியபிள்ஸை பற்றி தான் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். எக்ஸ் ஒய்ன்னு 2 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன ஃபார்ம்? லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 variables x and y. Okay, linear equations in 1 variable x மட்டும்னா அது ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ax plus b is equal to 0. linear equation in 1 variable x. ஓகேவா? இதை வந்து லீனியர் ஈக்குவேஷன் இஸ் 1 வேரியபிள். ஓகேவா? இது மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸில் நம்ம பார்ப்போம். இதில் வந்து எக்ஸ் கமா ஒய் வந்து வேரியபிள்ஸ். ஓகேவா? எக்ஸ் ஒய் தான் எடுத்துக்கணுமா மேடம், வேறு எடுத்துக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். ஏ டு இசட் வரையும் நீங்கள் என்ன வேரியபிள்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை தான் வேரியபிள்ஸ். ஏ கமா பி கமா சிங்கிறது வந்து ரியல் நம்பர்ஸ். ஓகே, ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். அதில் ஏ கமா பி வந்து இஸ் நான் ஜீரோ. ஏதாச்சும் ஒன்று ஏபியில் வந்து ஏதாச்சும் ஒன்று நான் ஜீரோவாக இருக்கணும், ஜீரோ இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? சிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும். அதோட என்ன கான்ஸ்டன்ட்னா என்ன? அதோட வேல்யூ வந்து என்றைக்குமே மாறாது. அதுதான் சி, கான்ஸ்டன்ட். ஓகேவா? எக்ஸ்ஒய்ங்கிறது வேரியபிள், ஏபிசிங்கிறது வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். ஏ கமா பியில் வந்து ஏதாச்சும் ஒன்று நான் ஜீரோவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேவா? சிங்கிறது கான்ஸ்டன்ட், எப்போவுமே மாறாது. இதை தான் லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இதை தான் நம்ம எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் இதுக்கு பேர். அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவோம். நியூமரிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்னா எக்ஸ்ப்ரெஷன்னா 7 + 3. ஓகேவா? அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா என்ன மேடம் நீங்கள் கேட்கலாம். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னாமே நமக்கு எப்போவுமே ஃபார்மேட்டில் என்ன இருக்குன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. இது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ். இதை லீனியர் ஈக்குவேஷன்னும் சொல்லலாம். இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? 1 டிகிரி ஈக்குவேஷன்ஸு. இதோட ஃபார்மேட் வந்து 1 வேரியபிளில் இருக்குது. ஓகேவா?
7 + 3ங்கிறது வந்து நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன். இதே நியூமரிக்கல் ஈக்குவேஷன்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா ax + b = 0ன்னு சொல்லியிருக்கேன். 7 + 3 = 0ங்கிறது வந்து நியூமரிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நியூமரிக்கல் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா ax + b = 0, நியூமரிக்கல் ஈக்குவேஷன்ஸ்னால் 7 + 3 = 0ன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் x, ax + b = 0ன்னு பார்த்தோமா? இதில் வந்து axங்கிறது ஒரு டேர்மு, bங்கிறது டேர்ம்னா இதுதான். எக்ஸ்ப்ரெஷன்னா ax + b, இதை எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ax + b = 0ன்னு ஹோலாக சேர்த்து உள்ளதை ஈக்குவேஷன்ஸ். லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்லலாம், அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னு சொல்லலாம். ஓகேவா? இதில் வந்து ax + bங்கிறது வந்து ஒன்று தனித்தனியான டேர்ம்ஸ், இதை தான் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் வந்து bங்கிறது இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ். ax + b, abங்கிறது வந்து நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸு. இதில் ஏதாவது ஒன்று வந்து ஏங்கிறது வந்து நான் ஜீரோவாக இருக்கணும், பிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? இதை தான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள்னு சொல்லுவோம். லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ங்கிறது வந்து ax + by + c = 0. ஏபியில் ஏதாச்சும் ஒன்று வந்து நான் ஜீரோவாக இருக்கணும், abc 3 வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கணும், சிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், மாறிலி, அது மாறாதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒய் ஏஎல்லாம் என்னன்னு சொல்லலாம்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னு சொல்லலாம். வேரியபிள்ஸ் பக்கத்தில் முன்னாடி உள்ள நம்பர்ஸை தான் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸுக்கு வந்து மேலே உள்ளது, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 1 டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேவா? 1 டிகிரி ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னால் இங்கே வந்து 2 இருக்கும் மேலே, ax² + by + c = 0ன்னு சொல்லுவோம். இதே ஒன்று வந்து கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்னு இருக்கும். ax³ + bx² + cx + d = 0. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை வந்து கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் வேரியபிள்ஸோட ஹெட்டில் உள்ளது, மேலே உள்ளதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா எக்ஸ்போனண்ட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸ்போனண்ட் ஆர் பவர்ஸ். ஓகேவா? எக்ஸ்போனண்ட்ஸ்னு சொல்லலாம், பவர்ஸ்னு சொல்லலாம். இதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸோட டெஃபினேஷன்ஸ். அதை பற்றி நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்த்தோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ y = x + 2ங்கிறது வந்து லீனியர் ஈக்குவேஷனா? லீனியர் ஈக்குவேஷன் தான். ஓகேவா? இது வந்து என்ன? லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள். ஓகே, லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? 3y = x + 3, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இதுவும் எக்ஸு ஒய்ன்னு 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? 3. xy வேரியபிள்ஸோட பவர்ஸ் என்னவாக இருக்குது? 1ஆக இருக்குது. ஓகேவா? எதுவுமே இல்லைன்னா அது 1ன்னு தானே அர்த்தம். 1 பவரில் இருக்குது. அப்போ இது வந்து 1 டிகிரி ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இது வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் தான், சேம் தான். ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸில் வந்து ax, b 3x², yz இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோன்னா மோனோமியல் ஈக்குவேஷன்ஸ். மோனோமியல்னு சொல்லுவோம். ஒரு டேர்ம் மட்டும் வரதை மோனோமியல். ஓகேவா? இதே x + 4, இதில் வந்து 2 டேர்ம் வந்திருக்கு. எக்ஸுங்கிறது ஒரு டேர்ம், 4ங்கிறது ஒரு டேர்ம். டேர்மை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோன்னா எப்போவும் மைனஸ் சிம்பிளோ ப்ளஸ் சிம்பிளோ வச்சு தான் டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க இடையில. ஓகேவா? அப்போ இதுக்கு நடுவில் ப்ளஸ் வந்திருக்கு, 2 டேர்ம் இருக்குது, எக்ஸும் 4ம். இந்த மாதிரி வர்றது 7x² + 3x, இதெல்லாம் வந்து 2 டேர்ம் வருது. அப்போ இதுக்கு வேறு வந்து பைனாமியல் இதோட நேம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 3 டேர்மில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து x + y + z, 4x² + 2x + 7, இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? 3 டேர்ம்ஸ் இருக்குது. எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க? ப்ளஸ் சிம்பிளை வச்சு. 3 டேர்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோன்னா ட்ரைனாமியல்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரைனாமியல்னு சொல்லுவோம். மோர் தென் த்ரீ டேர்ம்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு x² + y² + z² + 7 = 0, இதை தான் நம்ம பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மோர் தென் 3 டேர்ம்ஸ்னாலும் பாலினாமியல்னு சொல்லுவோம். 1 டிகிரி ஈக்குவேஷன்ஸ் லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். 2 டிகிரி ஈக்குவேஷன்ஸை வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். அப்புறம் 3 டிகிரியை வந்து கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். மோர் தென் 3 டிகிரிஸை வந்து என்ன சொல்லுவோம்னா பாலினாமியல். ஓகேவா? பாலினாமியல் அந்த டிகிரியில் வந்து ஹோல் நம்பர்ஸாக இல்லாமல் நெகட்டிவாவோ இல்லை ரேஷ்னலாவோ இர்ரேஷ்னலாவோ இருந்துச்சுன்னா அதை வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு சேர்ந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னு பார்த்தோன்னா ஒரு டேர்மில் இருந்துச்சுன்னா அது மோனோமியல், 2 டேர்மில் இருந்தால் அது பைனாமியல், 3 டேர்மில் இருந்தால் ட்ரைனாமியல், மோர் தென் 3 டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா பாலினாமியல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, லீனியர் ஈக்குவேஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம். வேரியபிள்ஸோட வேல்யூ என்றைக்குமே மாறாது. எக்ஸ்னா எக்ஸ், ஒய்னா ஒய், இசட்னா இசட் தான் இருக்கும். அது ஏலேருந்து இசட்குள்ளே எதுவானாலும் இருக்கலாம். ஓகே, ஏபிசிங்கிறது வந்து நம்பர்ஸ், அதில் சிங்கிறது கான்ஸ்டன்ட், அது மாறவே மாறாது. அது 7னா அந்த 7 நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஏபிங்கிறது வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கலாம், நான் ஜீரோ. ஏல பியில் ஏதாச்சும் ஒன்று நான் ஜீரோவாக இருக்கணும், இருந்தால் தான் நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள் நம்ம பார்த்தோம்ல, ax + b = 0. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து y + 6 = 3, x + 4 = 0, x + 2 = 3. இதோட கிராஃப் ஃபார்மேட்டில் எப்படி வரும்னா, லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிளோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், x + b = 0. இது எக்ஸாம்பிள் வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து y + 6 = 3. இதில் வந்து ஒய்யின் ஒன் வேரியபிள் மட்டும் இருக்குது. x + 4 = 0, x ஒன் வேரியபிள், x + 2 = 3. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம கிராஃபில் மென்ஷன் பண்ணோன்னா எப்படி இருக்குன்னா, சிங்கிள் பாயிண்ட் ஆன் கிராஃப், ஒரு சிங்கிள் பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள் நம்ம எப்படி பார்த்தோம், ax + by + c = 0. இதில் xyங்கிறது வந்து வேரியபிள்ஸ் மாறாது, நெவர் சேஞ்ச் இன் வேல்யூ. ஏபிங்கிறது ஏபிசி 3 வந்து ரியல் நம்பர்ஸில் வந்து சிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ என்றைக்கு மாறாது. 7னா 7, 5னா 5, 4னா 4 தான். ஏபிங்கிறது வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து நான் ஜீரோவாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸின் 2 வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? 2 வேரியபிள்ஸ், இதோட டிகிரி வந்து 1ல் இருக்குது. ஓகேவா? எக்ஸ்ஒயோட டிகிரி வந்து 1ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை 1 டிகிரி ஈக்குவேஷன்னு சொல்லலாம், 1 டிகிரி லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லலாம், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து இதோட ஃபார்மேட் வந்து கிராஃபில் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, a straight line. ஓகேவா? ax + by + c = 0ன்னு இருந்துச்சுன்னா அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிளில் வந்து a straight லைனாக இருக்கும். இதில் 2 வேரியபிள் எக்ஸ் ஒய்ங்கிற 2 வேரியபிள் இருக்கா, அப்போ வந்து இதோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் வந்து கிராஃபில் எப்படி இருக்குன்னா, a straight லைன், நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கட்டாயம் நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.